ஆ வாடா வா வந்து இது தம்பி இதுல எங்கத்தியால வார வீட்டே தான் வார ஆமாம் சுடாச்சி போடாது அம்மா இதுதான் கல்லு கிடாது ஒரு கதிரையை வேண்டி வைக்க தெரியாது ஒன்றும் தெரியாது பாரு இங்கே கல்லில் வந்து இருக்க வேண்டியா இருக்கு. கதிரை வேண்டி வைக்க நீங்கள் அப்புறம் கோவம் வந்தால் அடிச்சு விடாச்சு போடுவீங்க கல்லும் தண்ணி தூக்குவாக்கும் இந்த கல். அது சரிதான். என்ன விடிய காலம் பேப்பரோட வந்து இருக்குது. பேப்பர் அதான்டா பஞ்சம் இருந்து நாட்டில் 70% மக்கள் ஒருவேளை உணவை குறைத்துள்ளது. பின்னாடி 3 நேரம் சாப்பிட்றோம். இப்போ ஒரு நேரத்தை குறைச்சால் எப்போ எங்க சித்தப்பா வேலையெல்லாம் அப்படி இப்படி வேணும் எல்லாத்துக்கும் விலையை கூட்டுறாங்க. முழுக்களுக்கும் விலையை கூட்டுறாங்க. அப்போ 2 வேளை சாப்பிட வேண்டிய போதும். அப்படிதான் பிறப்பு போல இருக்கு பாருங்க. எல்லாத்துக்கும் விலையை கூட்டினால் ஒரு நாளைக்கு வந்து 2500 ரூபா சம்பளம். 2500 ரூபா சம்பளம். நாங்கள் இதுக்கு நாங்கள் போறதுக்கு பெட்ரோல் செலவுங்க, அரிசி சாமான் வேண்டுற செலவுங்க, வீட்டில் அப்படி என்றால் என்னத்துக்கு 2500 ரூபா காணும். இப்போ குறைஞ்ச கூலி 2500 ரூபா தான். அதில் என்னென்னு சமாளிக்கிறது? அதான் சரி, அதை விடுங்க. சரியோ இந்த வீட்டில் இறைச்சி கறி ஆச்சு இப்போ எத்தனை நாள் ஆச்சு? ஐயோ சொல்லாடா இறைச்சி கொண்டு இப்போ மாதக்கணக்காக முந்தி என்றால் அண்ணா கொண்டு அடிக்கடி. இப்போ இறைச்சிக்கான ஆசையாக இருக்கு. என்ன வேண்டது? 2500 ரூபா சம்பளத்தை எடுத்து இறைச்சி கறி வேண்டி நல்ல கறி சோறு சமைக்க முடியும் இல்லை கேட்குறேன். அப்படி சமைச்சாவிட்டா அடுத்த நாளைக்கு யோசிச்சுட்டு இருக்குது இன்றைக்கு என்ன செய்வோம் வேலையும் இல்லாடி. சரி முன்னமெல்லாம் பார்த்தீங்கன்னா கடையில் போய் கொத்து சாப்பிட்டால் 200 ரூபா காசோட முடியும். இப்போ பாருங்க 800 ரூபா 600 700 ரூபா இப்படி என்றால் என்னண்டு இந்த செருப்பு பண்ணுறதுன்னா ஒரு நாள் உழைக்கும். அதுதானே இங்கே பாருங்க. யாழ்ப்பாணத்தில் போய் ஒரு ஆஸ்பத்திரி போனால் ஒரு டீ கடையில் போய் டீ குடிக்கிறாரு. ஏனென்றால் அப்புறம் வாரத்துக்கு காசு இல்லாமல் போயிடும். அதானே என்ன விலை நாளுக்கு நாள் விலை வித்தியாசமாக இருக்கலாம். என்ன முந்தி 100 ரூபாயோட இது வந்து இப்போ 200 ரூபா. அப்போ என்ன அதானே என்ன செய்யற எங்கே போதோ இயல நுழம்பா இருக்கு சிஸ். நுழம்பா இருக்கு. இப்போ முழுக்க டெங்காமே டெங்கு வந்தால் இப்போ கொரோனா மாதிரி பயப்பட வேண்டியா இருக்குது. அவன் தம்பியாடே இப்போ சும்மா காய்ச்சல் டெங்குண்டு இல்லை இதுன்றாங்களா. அதான் பயமாக இருக்குது. ஆஸ்பத்திரி போய் பயமாக கிடக்கு. டெங்குண்டு அப்புறம் ஆஸ்பத்திரி வழி இருக்கே ஒரு இதாக கிடக்கு நிறைஞ்சு வலியுது ஆஸ்பத்திரியில். ஒரே காய்ச்சல் தான் இருக்கு. இல்லை செய்யறா இருக்கு. சித்தப்பா ஏன் நம்ம சித்தப்பா வேலைக்கு போகணும். ஆமாம் வேலை போகாட்டி சரி நாளைக்கு கஞ்சி தான். இந்த ஞாயிற்றுக்கிழமையில ஒரு லீவு பொடியலோட இப்படி ஒரு சுத்தி போட்டு வரலாம். பொடியோட அந்த கூழ் குடிக்கிறது அப்படி இப்படி ஃபன் பண்றதுதான் வேலைன்னு. இப்ப ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் எங்கடா வேலை இருக்குன்னு வேலைக்குள்ள ஓட வேண்டியா இருக்குது. அதான் இன்னைக்கு லீவ் அடிச்சா நாளைக்கு சாப்பாடு இல்லை. இல்லை அதான் பேசுறேன். முந்தியதான் அவ்வளோ சந்தோஷம். அதானே உண்டு எல்லாம் விலை தான். இந்த விலை பிரச்சனையான கோதாரி என்ன செய்யறது தெரியாது. சரி இது எனக்கு நேரமாச்சு. நான் மலிக்கிற போறேன். வாங்க போ. நீ அதில் இறக்கி வாங்க நான் இறக்கி ஐயோ